இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன். ஆமோஸ் தீர்க்கதரிசி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப எடுப்பிப்பார் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன். தாவீது கர்த்தரை அதிகமாய் நேசித்த ஒரு மனிதன், கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின ஒரு மனிதன். ஆண்டவர் கூட சொல்லுகிறார் தாவீதை பார்த்து, என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ என்னை உத்தமமாய் பின்பற்றினது போல உன்னுடைய சந்ததியும் என்னை பின்பற்றினால் நான் இந்த உன்னுடைய சிங்காசனத்திலே நான் அவர்களை வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு முன்பாக உன் வீடும் உன்னுடைய ராஜ்யமும் எனக்கு முன்பாக என்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு கொடுத்தார். மட்டுமல்ல, உனக்கு பிற்பாடு உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோடு நீ படுத்து கொள்ளும் போது கூட உன்னுடைய சிங்காசனத்தை நான் நீடித்திருக்க பண்ணுவேன், அதை நிலைத்திருக்க பண்ணுவேன், உன்னுடைய சந்ததியை நான் என்ன செய்வேன், நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்படியாய் தாவீதுக்கு மாத்திரமல்ல, உன்னுடைய சந்ததிக்கும் நான் என்ன செய்வேன், நான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், அவங்களுடைய சிங்காசனம் முடிவு பரியந்தம் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் நடந்த சம்பவம் என்ன என்று சொன்னால், தாவீதினுடைய காலத்திற்கு பிறகு அவருடைய சந்ததி, அவருடைய பிள்ளைகள் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றவில்லை. தாவீதினுடைய மகன் சாலமோன் அந்த கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றவில்லை. 2 விசை கர்த்தர் சொப்பனத்திலே எச்சரிக்கிறார். ஆனாலும் தாவீது அந்நிய தேவர்களை சேவிக்கிறார், சாலமோன் அந்நிய தேவர்களை சேவிக்கிறார். அங்கே பெரிய பிரச்சனை வருகிறது. அதன் பிறகு அவருடைய மகன் ரெகோபெயாமை பார்க்கிறோம். ரெகோபெயாம் காலத்திலே இதே பிரச்சனை, கர்த்தரை உத்தமமாய் எல்லாரும் ஆண்டவரை விட்டு விட்டார்கள். அங்கே அந்த தாவீதினுடைய அந்த ராஜ்யபாரம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. யூதாவின் ராஜ்யபாரம், இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி 2ஆக பிரிக்கப்படுகிறது. அங்கே இஸ்ரவேலர்கள் அந்த ரெகோபெயாமுக்கு விரோதமாக எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், தாவீதோடு எங்களுக்கு பங்கில்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் கிடையாது, தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்க, இனி எங்களுக்கு உன்னிடத்தில் பங்கில்லை என்று சொல்லி அங்கே பெரிய பிரச்சனைகள் உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், தாவீதை போல ஆண்டவரை உத்தமமாய் அவனுடைய பின் சந்ததி பின்பற்றவில்லை. ஆனாலும் கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த வார்த்தை என்ன? உன் சந்ததியை, உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன், உன் குமாரர் என் உடன்படிக்கையின் வார்த்தையை காத்து நடந்தால் அவர்கள் உன்னுடைய சிங்காசனத்தில் என்றைக்கும் என்னை செய்வார்கள், நிலை பெற்று இருப்பார்கள். கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டார், அவர் தவறமாட்டார். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பின்னால் வரக்கூடிய ராஜாக்கள் எல்லாரும் கர்த்தரை விட்டு விட்டார்கள். தாவீதை போல ஒருவரும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றவில்லை. கடைசியாக வந்த ராஜாக்களை, அந்த யோயாக்கீன் என்கிற ராஜாவை பார்ப்போம் என்று சொன்னால், பாபிலோன் ராஜாவினால் அடிமையாக்கப்பட்டு சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படும் எவ்வளவு பெரிய மகிமையான ஒரு ராஜாவினுடைய சந்ததியில் வந்த மக்கள் பின்னாக அந்த தாவீதின் சந்ததி சிறுமைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கல்தேயர் யுத்தம் பண்ணுகிறார்கள். புறஜாதிகளால் அந்த எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுகிறது. ஒரு மகிமையான ஆலயத்தை தாவீது ராஜா கட்டினார். எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு நிறைய பொருட்களெல்லாம் சேகரித்து வைத்து, வெள்ளியும் பொன்னும் சேகரித்து வைத்து அந்த ஆலயத்தை கட்ட விருப்பப்பட்டு அவர் வைத்தார். சாலமோன் காலத்திலே ஒரு கம்பீரமான ஆலயம் கட்டப்பட்டது. பொன் பரிசைகள் எல்லாம் பொன்னினால் செய்யப்பட்டது, எல்லாம் தங்கத்தால் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட மகிமையான ஆலயம் கூட பின் நாட்களிலே ஜனங்கள் கர்த்தரை விட்டதினாலே, அந்த ராஜாக்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி அந்நிய தேவர்களை சேவித்ததினாலே அந்த ஆலயம் கூட இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டது. ஆலயத்தில் உள்ள பொருட்களை எல்லாம்
அவர்கள் சிறைபிடித்து கொண்டு போகிறார்கள். ராஜாவையும் கூட சிறைபிடித்து அந்நிய தேசத்திற்கு கொண்டு போய் அங்கே அடிமையாய் வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட அந்த தாவீதின் சந்ததியைத்தான் ஆண்டவர் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன். ஒருவேளை இந்த நாட்களிலே அநேக குடும்பங்கள் விழுந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் நல்லா இருந்த குடும்பங்கள் எல்லாம் பிற்காலத்தில் அந்த சந்ததிகள் எல்லாம் விழுந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சந்ததிகள் எல்லாம் அந்த அவங்களுடைய கூடாரங்கள் எல்லாம் விழுந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அந்த பெற்றோர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் அந்த சந்ததி வர வர கர்த்தரை விட்டதுனால அவங்க சந்ததிகள் சிறுமைப்பட்டு கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதனுடைய காரியத்திலையும் இதே போலத்தான். ஆனாலும் கூட கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த வார்த்தையை அங்கே நிறைவேற்றுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன். அவர் வார்த்தை கொடுத்தவர், வாக்கு மாறாத ஆண்டவர். ஆம், அவர் சொல்லுகிறார், ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றும், அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அந்த ஈசாயின் குடும்பத்திலிருந்து மீண்டுமாக ஒரு துளிர் தோன்றும், ஒரு வேர் எழும்பும், ஒரு கிளை எழும்பும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம், நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அதே தாவீதின் வம்சத்தில் அவர் உதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 1:1 இந்த அதிகாரம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அந்த தாவீதின் வம்சத்திலே அந்த தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை ஒரு பாக்கியம்! ஒருவேளை அந்த சிறுமைப்பட்டு விழுந்து கிடந்த அந்த தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் திரும்ப எடுப்பிக்கிறார். அந்த கூடாரத்தை திரும்ப கட்டுகிறார். தாவீதின் வம்சத்தை ஆண்டவர் திரும்ப உயர்த்துகிறார். ஒருவேளை இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோர் கஷ்டப்படலாம், ஐயோ குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறதே, பிள்ளைகள் வாழ்க்கை இப்படி பாழாய் கிடக்கிறதே, என் குடும்பமெல்லாம் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறதே என்று சொல்லி நினைக்கலாம். ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம், இன்னைக்கு இப்படி இருக்கிறோமே என்று சொல்லி நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகள், கிட்டத்தட்ட 28 தலைமுறைகளுக்கு பிறகு அந்த தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்து அந்த தாவீதின் சிங்காசனத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார். அந்த தாவீதின் குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதுக்கு அருளின கிருபைகளை நான் நிச்சயமாக உங்களுக்கும் நான் ஏற்படுத்துவேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு நான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே நாமும் கூட நம்முடைய தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும், 1000 தலைமுறை செழிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த காலத்திலே வாழ்கிற நாம் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றும் போது, ஆண்டவரை நேசிக்கிற பொழுது, ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிற பொழுது, நமக்கு மாத்திரமல்ல 1000 தலைமுறைக்கும் அவர் இரக்கத்தை காக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யபாரத்தையும் அவர் திடப்படுத்துவார் என்று சொல்லி ஏசாயா 9 பார்க்கிறோம். அந்த தாவீதின் குடும்பத்தையும் அந்த தாவீதின் ராஜ்யபாரத்தையும் அவர் திடப்படுத்தினார். அவர் யூத ராஜ சிங்கமாக, யூதாவின் சிங்கமாக, தாவீதின் வேராக அவர் ஆண்டவர் பின்னாட்களிலே அவர் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய கூடாரம் ஒருவேளை சிறைப்பட்டு போய் இருக்கலாம். யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் வாசஸ்தலத்துக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் செய்கிறார். நாம் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற பொழுது நம்முடைய பிள்ளைகளை விழுந்து கிடக்கிற குடும்பங்களை ஆண்டவர் தூக்கி எடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாமும் கூட தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நீர் திரும்ப எடுத்தீர் ஆண்டவரே. அதன் திறப்புகளை எல்லாம் அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி முந்தின நாட்களில் இருந்தது போல ஆண்டவரே அதை நீர் ஸ்தாபித்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட விழுந்து போன வாழ்க்கையை ஆண்டவர் தூக்கி எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, விழுந்து போன குடும்பங்களை ஆண்டவர் மீண்டுமாக தழைக்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. 1000 தலைமுறைகளுக்கும் நீர் இரக்கத்தை காக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.